ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதிஷன். பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் கேட்குதா? ஆமாம், மியூசிக் கேட்காது, பாட்டு மட்டும் தான் கேட்கும். அது குரல் மாற்றப்பட்டுள்ளது காப்பிரைட் இஷ்யூ காரணமாக. சரி, ஓகே. அந்த பாட்டில் வர மாதிரி எங்கே வரைக்கும் போகிறோன்றது இன்னுமே நான் டிசைட் பண்ணலை. போகிற வரைக்கும் போயிட்டு அந்த இடத்தை சுற்றி எனக்கு பிடிச்ச இடங்கள் என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அதுதான் பிளானு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. சரி, ஓகே. முக்கியமான ஒரு சின்ன விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா இந்த காணொலி எடுத்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே. இப்போ ஏன்டா அந்த வீடியோ நீ போடுறீன்னு யாராவது கேட்டால், இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டேன். ஆனால் அந்த சேனல் பேன் ஆகிட்டு, அப்புறம் எதுக்கு அந்த வீடியோவை சும்மா விடுவான், திருப்பி போடுவோன்னு சொல்லிட்டு குட்டியாக ரீஎடிட் பண்ணிவிட்டு திருப்பி போடுறேன். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். யாழ்ப்பாணத்துலேருந்து வெளுக்கிட்டாச்சு. எங்கே வரைக்கும் போகிறோம்ன்றது இப்போ வரைக்குமே நான் டிசைட் பண்ணவே இல்லை. ரொம்பவே ஏர்லியாக வெளுக்கிட்டமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 5:30 அப்படி தான் வெளுக்கிட்டுருப்பேன். என்னோடய பைக்கோட ஸ்க்ரீனை பார்த்தா கூட தெரியும், அந்த டைம் தான் வெளுக்கிட்டுருப்பேன். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லி பார்த்தா ஆணையரவுக்கு முன்னுக்கு இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கேன். ஆணையரவுக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தா தம்புள்ள எல்லாம் நிற்கிறோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி, ஒரு இளநியை குடிச்சிட்டு அங்கே விளக்கிடுவோம். முடியல, கேவலமாக கிடக்கு. இந்த பிளேஸ் எங்கேன்னு சொன்னால் இந்த பிளேஸ் எங்கேன்னு சொன்னால் இது தம்புள்ளைக்கும் மாத்தலைக்கும் போகிற இடையில. தம்புள்ளை தாண்டி ஒரு 5-10 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்கெலாம் இருக்கும். கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இளநீ குடிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டி வரைக்கும் போயிடுவேன். நான் அன்றைக்கு போயிட்டு பப்பரை பேண்ட் தூங்கிட்டு நாளை கிளம்பி சுற்றுவோம். நான் போயிட்டு இன்னொரு பிளேஸுக்கு தான் போகணும். பசங்க அங்கே தான் வந்து நிற்கிறாங்க. அங்கே போய் தான் அவங்கள மீட் பண்ணணும். பாருங்களேன், அந்த ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னே நான் முதல்ல அப்படி ட்ரை பண்ணுவேன். எப்படின்னு சொன்னால், பைக் எடுத்துகிட்டு வெளுக்கிட்டு போகிறது. எங்கே வரைக்கும் போய் சேர்றோமோ போகிற இடத்த ஃபஸ்ட் டிசைட் பண்ணுறது இல்லை. போனதுக்கு பிறகு எங்கே போய் நிற்கிறோமோ அங்கே போய் சேர்றது. இது குடித்தது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. புள்ளனியை குடிச்சிட்டு சோளத்தை கண்டிப்பாக சாப்பிடலாது. கொண்டு போவோம், அவங்கள போயிட்டு சாப்பிடுவோம். ஒரு 1/2 hour நின்று சாப்பிடுவோம். இன்றைக்கு மத்தியான சாப்பாடு வயிறு முட்டி. விடிய வந்தோடனே கிளிநொச்சியில் இறங்கி நின்று ரொட்டி சாப்பிட்டது. அதுக்கு பிறகு தமிழை பக்கத்தால ஊரிகள். இந்த ரோட்டில் இங்கே இப்படி நின்றா பக்கத்தால போறானுங்கள் பஸ்ஸில். டேஞ்சரஸ் புழு. இந்த வியூ நல்லா இருக்கு. பைக்கில் போகும்போது அந்த வீடியோ அப்படி போடுற பாருங்க. கண்டினியூ பண்ணுவோம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும். மாத்தளை வரைக்கும் வந்தாச்சு. ஸோ கடல் மட்டத்தில் இருந்து 365 மீட்டர் உயரம். தொடர்ந்து போவோம். எவ்வளோ தூரம் போகிறோன்றத பார்ப்போம். இன்னும் அந்த ஹில் ஸ்டேஷனுக்கான அந்த குளிர் இன்னும் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா நான் இப்போ நிற்கிறது மத்தியான நேரத்தில் நிற்கிறன்றதால அது பெருசாக தெரியலை. போக தான் கொஞ்சம் தெரியும். பார்ப்போம். சுற்றி வர மலை பாருங்கள். நம்ம பசங்களுக்காக இருக்கட்டும் சரி, அந்த எப்படின்னு சொன்னால், அந்த ட்ரிப்புன்னு சொன்னால் மலைகளை மாதிரி இடங்களை பார்த்து ரசித்தா தான் அது திருப்தியாக இருக்கும். நம்மளாம் யோசிச்சு பாருங்க, அதுதான் உண்மை.
ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கண்டி வரைக்கும் நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் பைக்கு ஆயில் லீக்காக அவளுக்கிட்டது, கிளச் பிளேட் இஷ்யூ ஆகி பைக் ஒரு ஏற்றத்தில் ஏற மாட்டேன்னு சொல்லி வேறு லெவலில் ப்ராப்ளம் பண்ணி டென்ஷன் ஆகி அதுக்கு பிறகு வேறு லெவல் பிளேசஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாமே நான் திங்கக்கிழமை அடுத்த காணொலியில் நான் பதிவேற்றேன். அது வரைக்கும் உங்களுடைய வரும் நான் நிதுஷன். நன்றி, வணக்கம். மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள், வேறு லெவல் சம்பவம்லாம் இருக்குது. பாய்.